அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 12 ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் முக்கியமான முதல் 3 ஆழ்வார்களில் இவர் 3வது ஆழ்வார். தொண்டை நாட்டில் இன்றைய சென்னை நகரோட ஒரு பகுதியான திருமயிலைன்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூரில் ஒரு கிணத்துல மலர்ந்த செவ்வள்ளி மலரில் உதித்தவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அவ்வாறு உதித்த நாள் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆழ்வார்கள் திருமாலோட கையில் இருக்கிற 5 ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் அப்படின்னு வைரவம் நம்புது. இதன்படி இந்த பேயாழ்வார் நந்தகம் எனப்படும் வாளோட அம்சமாக பிறந்தவர்னு சொல்கிறாங்க. இவர் திருமால் மேலே ரொம்ப பக்தி உடையவர். இவருடைய பக்தியோட வைராக்கியத்தால் இவர் செய்யக்கூடிய சில செயல்கள் சராசரி மனிதர்லேருந்து மாறுபட்டதாக இவரை காட்டுச்சு. தன் மனத நிலையில் பேய் பிடித்தவர் மாதிரி கண்கள் சுழலும்படி விழுவார், எழுவார், சிரிப்பார், தொழுவார், குதித்து ஆடுவார், பாடுவார், இந்த மாதிரிலாம் செய்கிறதால இவரை பேயாழ்வார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பேயாழ்வார் அருளியது 3ஆம் திருவந்தாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இயற்பாவில் இடம்பெற்றது. 100 வெண்பாக்கள் இதில் இருக்குது. இந்த திருநூல் திருக்கண்டேன் என தொடங்கி சார்பு நமக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய வெண்பாவில் முடியுது. இது திருக்கோவிலூரில் அருளி செய்யப்பட்டது. இவரோட காலம் 5ஆம் நூற்றாண்டோட முதல் பகுதியிலேருந்து ஆரம்பித்து 7ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதி வரை இருக்கலாம் அப்படின்னு பல்வேறு அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்து சமயத்தோட பிரிவுகளான சைவம் மற்றும் வைணவம் இதுக்கு இடையில் போட்டி நிலவன காலத்தில் இவங்க 2 சமய பிரிவினர்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவர் இந்த பேயாழ்வார். அதற்காக இவர் பாடிய பாசுரங்களை சாட்சியாக இருக்குது. இதர ஆழ்வார்கள் போலவே இவளும் பல திருக்கோயில்களை மங்களாசாசனம் செஞ்சுருக்காரு. அதில் முக்கியமானது திருப்பதி. மொத்தம் 14 கோவில்கள் இருக்கின்றது. 1 திருப்பதி, திருப்பார்கடல், திருவேலுக்கை, திருவரங்கம், கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயில், உப்புளியப்பன் கோயில், திருப்பரமபதம், திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில், கள்ளழகர் கோவில் மதுரை, காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில், திருப்பாடகம் பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாள் கோயில், அட்டபுயக்கரம் ஆதிகேசவர் பெருமாள் கோவில் ஆகியவை அடங்கும். இவரது வரலாற்றில் அற்புத நிகழ்வு ஒன்று நிகழ்ந்தது. ஒரு சமயம் திருக்கோயிலூர் பகுதியில் உள்ள ஒரு சிறிய இடத்துல குறுகிய வாசலில் போகியாழ்வார் படுத்திருக்காரு. பூதத்தாழ்வார் அமர்ந்திருக்கிறாரு. அங்கே பேயாழ்வாரும் சேர்றாரு. மழைக்காக ஒதுங்குறாரு. அப்போ அங்கே பெருமாள் ஒரு ஒளியாக தோன்றி அவங்கள நெருக்கிறத அவர் உணர்றாரு. அந்த சமயத்தில் ஆழ்வார்கள் 3 இணைந்து திருமாலை தரிசிக்க முற்படுறாங்க. அப்போ தான் பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு தொடங்கக்கூடிய பாடல்களை பாடுறாரு. பரம்பொருளை தன்னோட அகக்கண்ணால் பார்த்து உலகுக்கு உணர்த்துறாரு. தாழ் சடையும் நீள் முடியும்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான் இப்போ திருப்பதியோட பிரபலத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.